ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.93% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.74% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 8905.08 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 9896.95 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மண்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,353, 25,476, 25,674. Support based on pivot points 24,958, 24,835 and 24,637. Bank Nifty resistance based on pivot points 52,109, 52,348, 52,734. Support based on pivot points 51,336, 51,098 and 50,711. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 6:33 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 0.24% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணோன்னா, கிராவிட்டா இந்தியா அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 1000 crores எது மூலமானா ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக தான். அடிஷ்னலாக போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சுனில் கன்சால்ன்றவங்கள ஹோல் டைம் டைரக்டராக. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் October 4. ஆர்கேஇசி ப்ராஜெக்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆர்டர். அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 186.7 crore. யார்கிட்டேருந்துன்னா மகாராஷ்டிரா மேரிடைம் போர்ட் கிட்டேருந்து. அப்போலோ டயர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ஸ்டேக்ஸ் இன் அப்போலோ டயர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4.983%லேருந்து 5.030% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 lakh ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போலோ டயர்ஸில் எல்ஐசி. டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க இன்டர் கார்ப்பரேட் லோன் அக்ரிமெண்ட். யாரோடனா அவங்களோட ஹோன்லி ஒன் சப்சிடரியான ஃபிட் 3PL வேர்ஹவுசிங்டேருந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக கம்பெனி மேக்ஸிமைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட கேஷ் ஃப்ளோவை. அது மட்டும் இல்லாமல் அவங்க டார்கெட்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் சேவிங்ஸையும் அச்சீவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ். நிவா ஃபுட்ஸ் அவங்க சந்தியா ராணி கோச்சனான்றவங்கள ரிசைன் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்தவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். அதானி எனர்ஜி சொல்யூஷன் இன்கார்ப் பண்ணியிருக்காங்க ஹோல்லி ஒன் சப்சிடரியான அதானி எனர்ஜி சொல்யூஷன் குளோபலை. ஸோ இது மூலமாக நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸில் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. லேண்ட்மார்க் காக்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட். யார்கிட்டேருந்துன்னா மெர்ச்சன்டைஸ் பென்ஸ் கிட்டேருந்து. ஸோ இது ஒரு டீலர்ஷிப் எங்கே கிடச்சிருக்குன்னா பாட்னாவில். ஸோ இது மூலமாக ஆஃபரிங் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் மெர்ச்சன்டைஸ் பென்ஸ் காஸ்க்காக இனிமேல் லேண்ட்மார்க்ஸ் காஸ் பண்ணுவாங்க இன் பாட்னா. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் சைன் பண்ணியிருக்காங்க அசட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். யாரோடனா ரெனாசஸ் எலக்ட்ரானிக்ஸோட கார்பரேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்வயர் பண்ணுறாங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ் பிஸ்னஸை. அது ஒர்த் பார்த்திங்கன்னா $36 million. ஸோ இது மூலமாக செமிகண்டக்டர் டிசைனில் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் என்டர் ஆகிறாங்க. மகாநகர் டெலிகாம் நிகம் அதாவது எம்டிஎன்எல் சொல்லுவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க எம்டிஎன்எல்லை. அவங்க லோன் அக்கௌண்ட்டை நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாற்றுறாங்க. September 28 அவங்க நான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் பேமெண்ட் ஆகிருக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸை. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 325.52 crore as of September 30. ஸோ அதோட ஓவர் டியூ வேல்யூ 281.62 crore சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் கம்ப்ளீட் அக்வசிஷன் பண்ணுறாங்க 100% ஸ்டேக் இன் எதுலன்னா சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட் அதில். ஸோ இது ஒரு துபாய் பேஸ்டு ஃபாஸ்ட் ட்ராக் இன்வெஸ்டர் ப்ரோக்ராம். ஸோ அவங்களோட ரெசிடென்சி அண்ட் சிட்டிசன்ஷிப்ஸ் அக்ராஸ் 15 countries இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா $31 million. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் கம்பெனி அவங்களோட சப்சிடரியான ஏஜி என்விரான்மெண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் வாங்கியிருக்காங்க 908 crore ஆர்டர். ஸோ டோர் டு டோர் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப்
முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் எங்கே இதுனா நேவி மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ்க்கு கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். கெயில் பார்த்தீங்கன்னா MOU போட்டிருக்காங்க AM Green. ஸோ இது மூலமாக அவங்க ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அப் டு 2.5 GW பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக லாங் டேர்ம் சப்ளை ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் எதுக்காகனா மெத்தனால் ப்ரொடக்ஷன், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் பண்ணப்படும்னு நினைக்கிறாங்க இந்த MOU மூலமாக. லூப்பின்க்கு US FDA 5 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பயோடெக் ஃபெசிலிட்டியான பூனேயில். ஸோ இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு செப்டம்பர் 25லேருந்து அக்டோபர் 4 வரைக்கும் 5 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க US FDA ஃபார் லூப்பின். ரிலையன்ஸ் கெமோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வினய் ஸ்ரீவஸ்தவா ரிசைன் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ஆஃப் கம்பெனிலேருந்து. ஸோ இது எஃபெக்டிவ் ஃப்ரம் அக்டோபர் 4. டைட்டன் கம்பெனி Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் டோட்டல் பிஸ்னஸ் க்ரோ ஆயிருக்கு 25%, ஜுவல்லரி செக்மெண்ட் ரைஸ் ஆயிருக்கு 26%, வாட்சஸ் அண்ட் வேரபிள் செக்மெண்ட் 20% க்ரோ ஆயிருக்கு, ஐகேர் டிவிஷன் 6% க்ரோ ஆயிருக்கு, எமர்ஜிங் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14%. கேரட்லைன் க்ரோஸ் 28% சொல்லியிருக்காங்க. கம்பெனி 75 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ரீட்டைல் நெட்வொர்க் இப்போ 3171 ஸ்டோர்ஸ். இண்டஸ் இன் பேங்க் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் அட்வான்சஸ் க்ரோ ஆயிருக்கு 13%, டெபாசிட் அப் ஆயிருக்கு 15%, காசா ரேஷியோ மாட்ரேட்டாக கம்மி ஆயிருக்கு 34.4%லேருந்து 35.9%. வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் புக்கிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரூ த சேல் ஆஃப் 5.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட 2 நியூ ப்ராஜெக்ட்ஸ்னால, கோத்ரேஜ் விர்க்ஷயா இன் NCR அண்ட் கோத்ரேஜ் வுட்சைட் எஸ்டேட். ஸோ இதன் மூலமாக அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கலெக்ஷனும் 68% அப் ஆயிருக்கு. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் 29% க்ரோ ஆயிருக்கு, கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15.4%, காசாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 17.4%. பட் ஆனால் காசா ரேஷியோ 34%லேருந்து 31% டிக்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் இந்த Q2வும் செப்டம்பர் 2023 உள்ள Q2வும் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். US மார்க்கெட் அண்ட் ADS எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே S&P 500 0.90% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 1.22% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.81% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ADR 1.70% க்ரீன்லேயும், ICICI பேங்க் ADR 0.38% க்ரீன்லேயும், HDFC பேங்க் ADR 1.19% க்ரீன்லேயும், விப்ரோ ADR 0.94% க்ரீன்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.63% ரெட்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.